இந்த வாரம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா, பிரஜன் அண்ட் சாண்ட்ராக்கு ஆப் இருக்கு. சொல்ல முடியாது. இவங்க 2 பேருமே வெளில போறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா, பிரஜன் அண்ட் சாண்ட்ராவ தான் பாத்தீங்கன்னா நாமினேட் பண்றாங்க. அதாவது 2 குரூப் இருக்கு. அந்த 2 குரூப்ல பாத்தீங்கன்னா, இந்த சைடு இப்ப எஃப்ஜேவையும், பார்வதியும் நாமினேட் பண்றாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா, பிரஜன் அண்ட் சாண்ட்ரா நாமினேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்திருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்துரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பாக்குறீங்க. லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்டின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஷேர் ஆகும். அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதாவது 2 டீமா இருக்கு. பார்வதிய களை எடுக்கணும், விஷச்செடி எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த பிரஜன், சாண்ட்ரா சொன்னாங்க. பிரஜன் அதான் சொன்னாப்ல. அப்படி இருக்கும்போது அது கூடயே ஒரு கூட்டணி போட்டு ஒரு நாடகம் நடத்துறாரு பாரு. அந்த கருமத்த தான் நம்மளால பார்க்கவே முடியல. அதுவும் அவரு கூட பரவால்ல. இந்த சாண்ட்ரா போடுற நடிப்பு, உலகமகா நடிப்பெல்லாம் சத்தியமா தாங்கவே இல்ல. அந்த ஆஸ்கார் அவார்டு குடுறா ட்ரம்ப்ன்ற மாரி ஆஸ்கார் அவார்ட தூக்கி குடுங்கடா சாண்ட்ராக்கு அப்படின்ற மாரி தான் இருக்கு. என்னமா நடிக்கிறாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. இந்த வாரம் என்னைய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே நாமினேட் ஆகுறாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சாண்ட்ரா அண்ட் பிரசன் இல்லாம இருக்க மாட்டாங்க. நாமினேட் பண்றப்ப எல்லாரும் என்ன காரணங்கள் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வினோத்தா இருக்கட்டும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஆடுறாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, அ அவங்களோட சாண்ட்ராவோட தனி கேம நாங்க பார்க்கணும். பிரஜன் வெளியில போணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர நாமினேட் பண்றாங்க. பார்வதி பார்த்தீங்கன்னா, எஃப்ஜேவ தான் நாமினேட் பண்றாங்க. சபரி பார்த்தீங்கன்னா, பார்வதிய நாமினேட் பண்றாரு. கனி பார்த்தீங்கன்னா, பார்வதிய நாமினேட் பண்ணி மேனிபுலேட் பண்றாங்க அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் சொல்றாரு. அதனால இவரு பிரசன்ட் பார்த்தீங்கன்னா, கனிய நாமினேட் பண்றாரு. அதனால இந்த வாரம் என்னைய பொறுத்தளவு இவனுங்க ஆல்மோஸ்ட் போன வாரமே விஜய் சேதுபதி அவமானப்படுத்தி, மொறச்சு, என்ன என்னைய பண்ண சொல்றீங்கன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் வாக்கிய தகராறு ஆச்சு. இந்த வாரமும் கண்டிப்பா வார்த்தைய விடுவாரு. ரெட் கார்டு வாங்குறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாரி தான் சொல்லப்படுது. அதனால கண்டிப்பா பிரஜன் வாய்ப்புகள் வார்த்தைய விடுறதுக்கான வாய்ப்பு நெறையவே இருக்கு. டபுள் எவிக்ஷன் தான் நடக்கும் அப்படின்ற மாரி இந்த வாரம் அவர ஏன் விட்டாங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் அவர் வெளியில போ வேண்டியது விஜய் சேதுபதி இரிட்டேட் பண்ணி, அவர கடுப்பாக்கி, காருமாயப்பட்டு அவர வெறுப்பேத்திட்டாப்ல. அதனால டென்ஷன்ல தான் அவர் இருக்காரு. அதனால அவரே கிளம்பி ஓடிட்டாரு. அதனால இந்த வாரம் பிரஜன் அண்ட் சாண்ட்ரா நாமினேட் ஆனாங்க அப்படின்னா, கண்டிப்பா 2 பேத்துல ஒருத்தர் கிடையாது. டபுள் எவிக்ஷன். அந்த அக்ஷரா அண்ட் வருண் இந்த மாரிலாம் போனாங்கல்ல. ஒரு வாரம் டபுள் எவிக்ஷன் நடக்கும்போது டபுள் காட்டுவாங்கல்ல. பிரஜன் அண்ட் சாண்ட்ரா அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, 2 பேருமே எவிக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லப்படுது. என்னைய பொறுத்தவரைக்கும் 2 பேரையும் அனுப்பிச்சு விடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, போடுற ஆட்டம் தாங்கவே இல்ல. அதாவது 2 பேரும் நாங்க இவங்கலாம் தர தரன்னு இழுத்து வெளியில விட்டுருவோம். என்ன கேம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வயல்ட் கார்டு என்ட்ரியே உள்ள வரும். என்னென்ன பேசிட்டு உள்ள வந்தீங்க? இங்க வந்துகிட்டு இப்படி அந்த கும்பலோடயே சேர்ந்துட்டு எதுக்கு வந்தோம்ன்னு மறந்துட்டு, அந்த கும்பலோட சேர்ந்து வேற மாரி கேம் ஆடிட்டு இருக்கான். என்னைய பொறுத்தவரைக்கும் வொர்ஸ்ட் கேம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப கூட லைவ்ல கூட பார்க்கும்போது 2 பேர் ஏதோ பிளான் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்தது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா ஏதோ பார்த்தீங்கன்னா, கொளுத்தி போட்டுட்டு இருக்காங்க. அதனால என்னைய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் இவங்க 2 பேர் போனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி தான் தோணுது. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் எஃப்ஜேவா இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் குறைவான ஓட்டுகள் விழும். எஃப்ஜேவா இருக்கலாம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, அரவரா ரம்யா வாரம் வாரம் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல விஜய் சேதுபதி வேற வார்ன் பண்றா, நீங்க எட்ஜ்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஏன் சார் அவங்கள்ட்ட சொல்றீங்க? அப்படின்ற மாரி தான் இருக்கு. அதனால உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் யார் வெளியில போனா நல்லா இருக்கும்? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.